பரக்கத் என்ற பாடத்தை நான் நிறைய பேசல, இது தனியான பாடம். என்றாலும் இன்னைக்கு நான் சொன்ன நிறைய பேர் பரக்கத் எழுந்துட்டாங்க. கல்யாணம் அந்த நாளைக்கு பிறகு திரும்ப அன்றைக்கு பரக்கத்தான நாள் நிறைய கேட்கணும். எல்லா மஸ்ஜிதுல வந்தவங்க எல்லாம் அவரை புடிச்சிட்டு பாரக்கல்லாஹு லக்குமா, உங்க 2 பேருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், பாரக்கல்லாஹு லக். இது மக்ஃபிரத்துக்குரிய நாள், மௌத்தான நாள். யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிரு, அல்லாஹு மக்ஃபிர் லஹு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இந்த பரக்கத்துக்குரிய மாதிரி பிள்ளைகள் நடக்கிறாங்களான்னு கேட்க அந்த நாளோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா, இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச பரக்கத்தை இன்றைக்கு பாக்குறோம். தெரிஞ்சா என்ன ஆகும்? பதுவான்ற மாதிரி பண்றாங்க. கல்யாணத்தை அடிச்சு அதை பண்றது இதை பண்றதெல்லாம் பேசுறதுக்குரிய தலைப்பு இல்ல என்றாலும் சொல்ல ரொம்ப மோசமா, ரொம்ப மோசமா. பரக்கத்து இல்லப்பா, துவா வராது, பதுவா தான் வரும் என்று சொல்ற அளவுக்கு, நாம் மனசு வந்து போற அளவுக்கு, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு சில முஸ்லிம்கள் நடக்கிறாங்க. அந்த மாதிரி திருமணங்கள் அன்றைக்கு சாவுமணி அடிச்சுச்சேன்னு அர்த்தம். அன்றைக்கு வாழ்க்கை அதான் அமெரிக்கால. எது உலகத்துல இன்பமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது வேர்ல்டுல இன்பம் வேண்டா நீங்க வாங்குற ஏசி இது அது இது ஒண்ணு இல்ல. வேர்ல்டுல இன்பம் இல்ல. இது ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை, நான் சொல்லல. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இன்றைக்கு அதுதான் மிக நாசமான வாழ்க்கையா இருக்குதுண்டா. பரக்கத் அடிபட்டு நடத்து. பெருமாள் சொல்றாங்க துனியா மத்தா வ கைரு மத்தா. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த துனியாவை பொறுத்தளவுல எல்லா வசதி வாய்ப்பு வ கைரு மத்தா யமலஹ சாலிஹா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சாலியான பெண் தான் எல்லாத்தையும் விட சிறந்து. அந்த வீட்டில் உள்ள அமர்கலம் நீங்க ஏர் கண்டிஷன் எடுத்தா 10 நாள்ல முடிஞ்சிடும். நீங்க வாங்குற BMW கார் 15 நாள். உங்க வைஃபுடைய சிரிப்பு உங்களை எந்த நாளும் குதூகலத்தில் ஆக்கு. உங்க கணவன் உங்களை சந்தோஷப்படுத்துறது உங்களை பெரும் சந்தோஷத்தில் ஆழ்த்து. சோ நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசல. பரக்கத் என்ற பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரமலான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. இழந்த பரத்த கருத்துக்களை திரும்ப எடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்து வேணுமா? நம்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஹசானாக்களை உங்கள்ட்ட 100 ரூபாவா 500 ரூபாவா 200 ரூபாவா இன்றைக்கு ஒதுக்குங்க. உங்க புள்ளைட்ட சொல்லுங்க, ஒரு முட்டியை போடுவோம், நாங்க ரமலான் தலைப்பறை கண்ட உடனே அவருடைய பரக்கத்துக்குரிய மாதத்துல நாங்க ஏழைகளை பார்த்து கொடுப்போம் என்று சொல்லுங்க. ஏழைகளை பார்த்து உதவி செய்வோம் என்று சொல்லுங்க. பள்ளிவாசலுக்கு கொடுப்போம் என்றுங்க. பரக்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே செலவழிங்க. உங்க செலவை நான் பாக்குறேன்றா, நீங்க செலவழிக்கப்படுவீங்கன்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமா தர்மம் கொடுக்கக்கூடிய மாதம். பரக்கத்தை நிறைய வேணும்டா, நிறைய பரக்கத்தை கேளுங்க. பரக்கத் என்பது பொருளாதாரத்தை மட்டுமே வச்சிடாதீங்க, அது குறுகிய வழக்கம், ரொம்ப பெரிய வழக்கம். அதனால சொல்றேன், இப்பல இருந்து உங்க மனைவி, உங்க ஹஸ்பண்ட், உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ரமலான் வரப்போகுது. எப்படி ஒரு ட்ரிப்போ போல ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, ரமலான் எங்களை நோக்கி வரப்போகிறது. அந்த ரமலான் வருவதற்கு அது பரக்கத்தான மாதம். எங்க வீடு பரக்கத்து நிறையணும், எங்க கல்வில பரக்கத்து வரணும், எங்க குடும்பத்துக்கு பரக்கத்து வரணும். பெருமானார் எதை திரும்ப 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 கேட்க சொன்னார்களோ, நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கிறோமோ, அதை கேலஸா நீங்க கேப் பண்ணாம விட்டுறாதீங்க. வேர்ல்ட்ல நீங்க கேட்கறதுல ரொம்ப பெஸ்டான ஒன்றுதான் பரக்கத், முபாரக். அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவர். அந்த பரக்கத்து கிடைச்சா இந்த வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் முடிஞ்சிரும். அதனால அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரதல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் சியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி பரக்கத்தான மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கிட்டான். துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா. அந்த மாதம் வருகிற நேரத்தில் இஸா ஜாஅ ரமலான், இந்த பூமியில ரமலானுடைய தலைப்பறை காண்டு இந்த பூமி ரமலானை கொண்டாடுகிற நேரத்தில், ரமலான் பிறக்கிற நேரத்தில், இஸா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்துஷ் ஷயாத்தீன். ஜன்னாவுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னா கதவெல்லாம் திறக்கப்படுகிறதாம், நரக வாயில்கள் பூட்டப்படுகிறதாம். பூமியில துனியாவுல ரமலான், ஜன்னாவுல வாசல் திறக்கப்படுகிறது. உலகத்துல நடக்கிறதுக்கு ஜன்னாவுல நடக்கப்படுகிறது. பாருங்க, துஃபத்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா. வானத்து கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. மூமின்களுடைய நன்மைகளை மேலே எடுத்து போவதற்கு, அல்லாஹ் மூமின்களுக்கு அன்பை காட்டுவதற்கு, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, மூமின்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வ துகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம்.
நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் பூட்டப்படுகிறது. ஷைத்தான்களுடைய அதாவது தீங்குகள் விலங்கெடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அதாவது அந்த நாளிலே அதாவது ஒரு சிறப்பான ஒரு லைல், அல்லாஹ்வுக்குரிய லைல் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரமலானுடைய ஃபர்ஸ்ட் பெண்களாகிய நீங்க எப்படி ரமலானை உங்க வீட்டுக்கு வரவேற்க போறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வரவேற்க போறீங்க? உங்களுக்கு இந்த ஆண்டு பரக்கத்து வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து வேணுமா? அந்த முபாரக் வர்ற டைம்லயே, அந்த பரக்கத்து வர்ற டைம்ல, இறங்குற டைம்ல அதுல ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருநாள் பரக்கத்தான நாள், அந்த நாளின் பரக்கத்தை அல்லாஹ்விடம் கேளுங்கன்றாங்க. பெருநாள் பரக்கத்தான நாள், அந்த நாளின் பரக்கத்தை திடல்ல இருந்து கேட்க சொல்றாங்க. புகார்ல வரக்கூடிய செய்தி. இந்த நாளுடைய பரக்கத்தை திடல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? யா அல்லாஹ் தாங்க. அதே மாதிரி ரமலானுடைய பரக்கத்தை பெறுவதற்கு இபாதத்திலையும் நாம தர்மங்கள்ல நம்முடைய கல்புகளை ஆயத்தப்படுத்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்பது மூலமாக அந்த பரக்கத்தை பெறலாம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தோஷமான ஒரு மாதம். ஏன் சந்தோஷம்? உலகத்துல ரமலான் என்றா பயங்கரமான ஒரு மாதம். ஏனண்டா சாப்பிடாம இருக்க போறோம், பட்டினியில் நிக்க போறோம், அவ்வளவு கஷ்டமான மாதம். ஆனா மூமின்களுக்கு அல்லாஹ் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த மாதம். ஏன்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. ஒன்று துனியாவுடைய சந்தோஷம், அடுத்தது ஆகிராக்குரிய சந்தோஷம். இதுவரைக்கும் உங்க பிள்ளைகள் சந்தோஷமா உங்க வீட்டுல சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களா? நீங்க எங்கேயாவது கொண்டு போய் உங்க பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தா அவருடைய வேலை என்ன? எல்லாம் சம்பாதிச்சு எண்ட் ஆஃப் த டே வைப்புள்ள எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு அவங்க முகத்துல உள்ள சிரிப்பை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். அன்றைக்கு சில வேளை அவர் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா நீங்க சாப்பிடுங்கன்றுவாரு. அவரும் சாப்பிடுவாரு, ஆனா நீங்க நிறைய சாப்பிடுங்க. அன்றைக்கு அவங்க முகமெல்லாம் சுருங்கி இருந்தா அவர் லைஃப்ல அவர் தோத்துட்டார். எல்லாத்தையும் இங்க கூட்டி வந்தனே, இவ்வளவு செலவழிச்சனே, திருப்தி காண மாட்டீங்களான்னு கேட்பார். திருப்தி காண மாட்டீங்களான்னு கேட்பாரு. என்ன இவ்வளவு தந்துட்டனே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைய சில நேரம் விரட்டி போய் தீர்த்துவீங்க, அவரை கொண்டு போய் பாய தோரேன்னு கொடுப்பீங்க. ஆனா இந்த ரமலானை பொறுத்தல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. இஸா அஃப்தர, ஒரு நோம்பாளியை பொறுத்தளவுல அவர் நோம்பை முறிப்பார் பாருங்க. அந்த நோம்பை முறிக்கிற நேரத்துல இஸா அஃப்தர ஃபரிஹ பிஃத்ர், அவர் நோம்பை முறிக்கிற நேரத்துல பிஃத்ரிஹி, அந்த நோம்பை முறிக்கிறதுனால சந்தோஷப்படுறார். என்ன இவ்வளவு நேரம் பசியில இருந்து அந்த டைம்ல சாப்பிட போக்குல ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. நாங்க சாப்பிட போக்குல உண்மையாவே ரமலான்ல அந்த சந்தோஷமான அந்த உணர்வு வருகிறது. சோ இன்றைக்கு பகல் சாப்பிட போக்குல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட தலை நோம்பு முறிக்க போக்குல உங்களுக்கு சந்தோஷம் வராதா? இன்றைக்கு சாப்பிட போக்குல எவ்வளவு சந்தோஷமோ 2வது நோம்பு புடிச்சு விட போக்குல உங்களுக்கு சந்தோஷம் வராதா? ஒவ்வொரு நாள் உணவிலும் மகிழ்ச்சி கிடைக்கிற நேரம், அல்லாஹ்வை புகழ்ற நேரம், நாம் பியூர் ஆகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் அந்த சந்தோஷத்தை நோக்கி நமக்கு வழிகாட்டுது. அடுத்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு நோம்பாளியை பொறுத்தளவுல அவனுக்கு அல்லாஹ்வை பார்க்கலாம். இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ, ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான், இப்ப இல்ல மறுமையில. அதனால இந்த மாதத்தில் அல்லாஹ் ஒரு சான்ஸை கொடுக்க போறான். என்ன சான்ஸ் கேட்டீங்கன்னா, ரமலான் நோன்பை பொறுத்தளவுல அல்லாஹ்வை பார்க்கிறதுக்குரிய பார்வைக்கு ஒரு கல்புக்கு இடம் கொடுக்கிற டைம் இது. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல நீங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு பெரிய ஹோட்டல் வழியில போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு போய் பார்ப்பாங்க. நக்கிள்ஸ் பார்க்கணுமா, நூரலியா போகணுமா, அமேசான் காடுக்கு போகணுமா, இப்படி பார்ப்பாங்க. ஒரு நோம்பாடியை பொறுத்தளவுல, ஒரு மூமினை பொறுத்தளவுடைய ஃபைனல் டேஸ்ட் எங்க தெரியுமா இருக்குது? அல்லாஹ்வை பார்க்கிறது. ஒரு மூமினை பொறுத்தளவுல லாஸ்ட் அல்லாஹ்வை பார்க்கிறது. ஏன் அல்லாஹ்வை பார்க்கிறது? நீங்க ஒரு அமெரிக்கா ஒருத்தனை கொண்டு போய் கேளுங்க, என்னத்துக்கு இப்ப 11 மாசமே இவ்வளவு டயர்ட் ஆகுற? அவன்கிட்ட போய் கேட்டீங்கடா, ஒரு சைனா ஆள்கிட்ட போய் கேட்டீங்கடா, ஒரு அமெரிக்கன்ட்ட போய் கேட்டீங்கடா, அவன் சொல்லுவான், நீங்க எங்கேயாவது நோய் விசாரிக்க போனீங்களா? எனக்கு நேரம் இல்ல, நான் வேலையில இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன். 11 மாசம் வேலையில இருக்கேன், 11 மாசம் வேலையில இருக்கேன், 11 மாசம் வேலையில இருக்கேன். 11 மாசம் வேலையில இருக்கேன், 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 11 மாசம் வேலையில இருக்கேன்
விருந்துகளுக்கு போனீங்களா? நேரம் இல்ல. எல்லாத்துக்கும் சொல்லுவான், ஏன் ஜாப் நான் உழைச்சா தான் எனக்கு கிடைக்கும். எப்பா ஒருத்தர் ரோட்ல விழுந்திருக்கிறாரு, அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டீங்களா? This is not my job. இது என் ஜாப் இல்லப்பா, அது கவர்மெண்ட் செய்யணும்பா, அது எங்க வேலை இல்ல. உங்க அண்டை வீட்டை இன்னைக்கு சாப்பிடலாமே பாத்தீங்களா? அவன் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன அது எனக்கு தெரியாதுன்னு. நீங்க காட்டோ வீட்டில போய் முன்னுக்கு ஓட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பேசுற மாதிரி அமெரிக்கா எல்லாம் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நேரம் இல்லைன்னுவாங்க. உங்களுக்கு எப்பப்பா நேரம் கிடைக்கும்? வருஷத்துக்கு ஒரு மாசம் கிடைக்கும். அப்ப நாங்க நம்ம ஊர்லயே இருக்க மாட்டோம். உலகத்துல எங்கெல்லாம் சுத்தி திரியணுமோ அங்கெல்லாம் சுத்தி திரிஞ்சு நாங்க சேர்த்த சல்லி எல்லாம் செலவழிச்சு வருவோம். அது எங்க ஃபன் மந்த். ஃபன்னா நாங்க இருக்கிற மாசம். இந்த 11 மாசம் கஷ்டப்படுவோம். அந்த ஒரு மாசம் உலகத்துல எல்லாத்தையும் பார்ப்போம். சரிப்பா, இந்த டூரிஸ்ட் எல்லாம் எங்க வந்து அவ்வளவு ஃபன்னா இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேகையும் தூக்கிட்டு பிளைட்லயும் வந்துட்டு வாகனங்கள்ல பிரயாணம் பண்ணாலே சிரமம். எங்க போறாங்கடா? வேர்ல்ட்ல பெஸ்ட் சீனரிஸ் பார்க்க போறாங்க. வேர்ல்ட்ல உள்ள அற்புதமான காட்சி பார்க்க போறாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே இந்த உலக மனிதர்கள் மிக பெரும் கோடீஸ்வரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒண்டி அவங்க பணத்தை எடுத்துட்டு போய், அதாவது பெரிய கொலம்பு மாதிரி பெரிய சிட்டிகள்ல, வேர்ல்ட்ல உள்ள கேபிட்டல்ல உள்ள பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஆயிரக்கணக்கான ரூம்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க. அங்க சல்லி கட்டி தூங்குவாங்க. ஏன்பா வீட்லயும் தூங்கலாம் தானே? இல்ல, அங்க நாங்க வேற ஒன்றுக்கு பேமெண்ட் பண்ணி வேற ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி நாங்க தூங்க போறோம். இதான் வேர்ல்ட்ல ஒரு பக்க பிசினஸ். பணம் இருந்தா விபச்சாரத்துக்கு போறாங்க, அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா. ரெண்டாவது, உலகத்தை சுத்தி பார்க்க போறாங்க, இதுதான் டார்கெட். மூணாவது, சாப்பிடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, அதுலயும் ஆக மனிதன் இன்ட்ரெஸ்டா பார்க்கிறது முழு வேர்ல்ட்லயும் சந்தோஷமா சுத்தி திரிந்து உலகத்துள்ள காட்சிகளை பார்க்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமலானுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான். என்ன அற்புதம் தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கிறது என்பது லேசி இல்லை, பார்க்க இயலாது. அல்லாஹ்வை பார்த்த கண்ணு அந்த பார்வையில இருந்து கண்ணை எடுக்காது. ஒரு பொடிய ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டான் திருமணத்துக்கு முன்னாடி. 20 வருஷம் 22 வருஷமா உள்ள உம்மா வானமா, 22 வருஷமா உள்ள வாப்பா வானமா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த உம்மா அந்த புள்ள வேணுமா? அந்த கல்பு மயங்கிட்டு அந்த புள்ள சொன்னா இவங்க எல்லாம் விட்டுட்டு வாண்டி இவன் வருவானா? இந்த பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ளைய பார்த்தாச்சு. இந்த பொம்பளை புள்ளைக்கு 19 வருஷமா உள்ள உம்மா வேணாமா, வாப்பா வேணாமா, தம்பி வேணாமா, குடும்பமே வேணாமா, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து அந்த பொடியும் வேணுமா? இது சொல்றது கண்ணு பார்த்து கல்பு பறி போறது. கண்ணு பார்த்து கல்பு பறி போயிருக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த ஒரு அடியானுக்கு அந்த இன்பத்தை கொடுக்கல. அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம் தான் ஹையஸ்ட். எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஒவ்வொன்றா உங்க பிள்ளைய கொடுங்க, நோம்பு துறக்க போக்கல எது நல்லன்னு கேளுங்க. ஒரு புள்ள ஃபலூடாண்டும், ஒரு புள்ள சம்சாண்டும், ஒரு புள்ள ஏதாவது ஒண்ணும். இதே மாதிரி மனிதனுக்கு எல்லா இன்ட்ரெஸ்டையும் கொடுத்தா நம்பர் 1 எதுன்னு கேட்டா அல்லாஹ்வை பார்க்கிறது, அல்லாஹ்வோட பேசுறது. இதை தாண்டி இதுக்கு பிறகுதான் மத்த எல்லாம். சோ இது நிறைய ஹதீஸ்கள்ல வருகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு இன்பத்தை கொடுத்தான். என்ன இன்பம்? பெருமானார் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அதாவது ஒரு நாள் சாதாரண நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கிளம்புங்க, போறோம். எங்க? அமெரிக்காவுக்கா? இல்ல, நாங்க பலஸ்தீனத்துக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வெளியாயிட்டாங்க. கொஞ்சம் இருங்க ஜிப்ரீல், நான் பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தண்ணி பொருள் எல்லாம் தேவையோ அவன் கேட்கல, ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு பேர் இஸ்ரா. ரசூலுல்லாஹ்வை எடுத்துட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா, தஹல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சேன்டாங்க. நிறைய நடக்குது. அங்க இருந்து அல்லாஹ் மேல கூப்பிட்டான் ரசூலுல்லாஹ். மேல கூப்பிட போக்கல மேல போறாங்க. ஒரு இடம் இருக்குது மேல, முதல் வானம் 2வது வானம் கடந்து போனா 7வது வானம் ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பேர் சித்ரத்துல் முன்தஹா. உங்க ஊருக்கு பேர் காட்டோவிட்ட மாதிரி இதுக்கு ஒரு போர்டர் போட்டு வச்சிருப்பீங்க. இந்த ஊருக்கு போர்டர். இதுக்கு மேல போற மலக்குமார்கள் இருந்து எல்லாமே ஒரு இடத்து வரைக்கும் தான் போலாம். அதுக்கு மேல அந்த ஜோனை தாண்டி போகல. அதுக்கு பேர் வந்து சித்ரத்துல் முன்தஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அதுக்கு மேல போனதில்லை. அந்த போர்டர் வரைக்கும் போயிட்டாங்க. போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மெசேஜ் வருது, யா ரசூலல்லாஹ் உங்களை அல்லாஹ் கூப்பிடுறான், இதுக்கு மேல யாரும் போனதில்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி இல்லை யா ரசூலல்லாஹ்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுமதி இல்ல, யாருக்கும் போக இயலாத இடத்துக்கு ரசூலுல்லாஹ் தன்னந்தனியா போறாங்க.